அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போது அனுராதபுரம் மத்திய நூரகம் பலாத்த பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட அசரிகம கிராமத்தில் இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் யானை மனித மோதல் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக அனுராதபுரம் அசரிகம பகுதியில் இந்த பகுதியில் அதாவது கூடுதலான யானைகள் பிரச்சனைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. நூற்றுக்கணக்கான தெங்கு பயிர்ச்செய்கை தென்னை மரங்கள் சேதமாக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே தொடர்ச்சியாக இந்த செய்தி இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த பகுதியில் விவசாயிகள் கூடுதலாக வேளாண்மை பயிர்ச்செய்கை, அதே போன்று மரக்கறி இவ்வாறான பயிர்ச்செய்கையோடு தெங்கு பயிர்ச்செய்கையையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலைமையில் யானைகள் இவ்வாறு சேதம் ஏற்படுத்துவதனால் இந்த தெங்கு செய்கையை அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாக இந்த பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக நாம் தெங்கு பயிர்ச்செய்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எமது தெங்கு பயிற்சியை தொடர்பாக தென்னை பயிற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எமது தாஜுமோன் அவரை நாங்கள் சந்திக்கின்றோம். இன்றைய எமது யூடியூப் சேனல் வழியாக இது தொடர்பான காட்சிகளை எமது யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கிறேன். வருஷம் 3 வருஷமாக கேட்டு தான் இருக்கும். இன்னும் ஏதாவது ஒரு வழி செஞ்சு தரணும். கரண்ட் சப்ளை வந்தாலும் ஏதாவது லைட் எகிட்டு போட்டு சரி நானே கொண்டோல் பண்ணேன். இந்த மாதிரி அப்படி அடியோட பிரதி அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மாதிரி சுகமாக இருக்கீங்களா? வந்தோம் நாங்கள். இப்போ உங்களோட அந்த பகுதியில் தென்னை மரம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம். அந்த தென்னை மரத்துக்கு தொடர்ச்சியாக யானை வந்து வந்து சேதம் விளைவிப்பதாக கேள்விப்பட்டிருந்தேன். என்ன நடக்குது? தொடர்ந்து யானை வந்து கொண்டே இருக்கிறது.
கரண்ட் வேலி தாங்காது, அது அடித்து உடைச்சிட்டு தான் போகுது. ஓ சாதாரண வேலி. ம் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் 30 மரம் 40 மரம் 50 மரம் அப்படி உடைச்சிட்டே போகுது. ம் இப்போ இரவும் வந்து 40-50 மரம் தான் உடைச்சிட்டு போயிடுச்சு. என்ன மாதிரி தனி யானையா வருது? கிளை ஆனை கூட்டம் கூட்டமாக வருது, கூட்டம் கூட்டமாக வந்து கூட்டமாக வருது. ஓ ஆனையை துரத்த போனால் அது நம்மளை துரத்துது. ஆ நம்மளை யானை பிடிச்சது தானே. ஓ யானை வேலி போட்டிருக்கீங்க. என்ன மாதிரி? அது சின்ன வேலி போட்டிருக்கேன், அது அது யானை அதை உடைக்குது. அது சின்ன வேலியை யானை வேலியை உடைக்குது. இதுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது அரசாங்கம் ஏதாவது ஏதாவது தந்தா அது பெரிய ஒரு உதவி. ஓ ஏதாவது ஒரு ஒரு யானை வேலி அமைச்சு தந்தாலோ, இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் கரண்ட் இருக்கு. ஓ இது 3-4 முறை நாங்கள் சப்ளை பண்ணுறோம். கரண்ட் வேலி இந்த கரண்ட் கொஞ்சம் மெயினுக்கு தந்து ஓ தந்திருந்தா அதில் லைட் அது இது போட்டால் சில நேரம் அந்த ஆனை ஒதுங்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஓ அந்த கரண்ட் இல்லாததால் அது ஒரு பிரச்சனை. 4 பேர் காவல்காரர் இருக்காங்க. ஓ 4 காவல்காரர் இருந்தும் கண்ட்ரோல் பண்ணலாம் போகுது. இதால் பெரிய சேதம் இருக்குது. பாதிப்பு விவசாய பாதிப்பு. ஓ விவசாயம் இந்த இந்த ஒரு நாளைக்கு 50 மரம் உடைச்சா 4 நாள் வந்தால் தோட்டம் சரி. ஓ அது போன வருஷம் ஒரு 250 மரம் ஒரே நாளில் அடிச்சுட்டு ஒரு சின்ன கணக்காங்க. ஓ அதே நேரம் இன்னொரு டிப் வந்து ஒரு 80 மரத்துக்கு மேலே ஒரு சின்ன மரம் கொஞ்சம் அடிக்குது. இது போன மாதம் வந்து இது இந்த தோட்டத்தில் 40 மரம், இந்த இரவு வந்து 50 மரம். அப்போ இனி அந்த தோட்டம் செய்யலாது, தோட்டம் செய்யறதுக்கு இயலாது. இப்போ இப்படி காய்ச்சி தான் மரம் காய்க்கிறது. இதுக்கு மேலே 4 வருஷம் இதை உருவாக்குன்னு சொன்னால் ஒரு தென்னை மரத்தை உருவாக்கான கஷ்டமாக இருக்குது. இது இந்த தென்னை மரத்துக்கு 4 வயசு பாலை போட்டு கொண்டு இருக்குது. ஒரு மரத்துக்கு சாதாரணமாக எவ்வளோ செலவு ஆகுது? 4 வருஷம் இதுக்கு செலவழிச்சிக்கமே. ஒரு மரத்துக்கு சாதாரணமாக 10-50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. காவல்காரன் 4 பேர் காவல். ஒரு காவல்காரனுக்கு 35,000-40,000 ரூபா சம்பளம். இப்படி இருக்கக்குள்ள என்ன மாதிரி அப்போ தண்ணி வசதிகள் எப்படி? கிணறு அடிச்சிருக்கோம், மோட்ரு போட்டிருக்குது. இப்படியான நிலைமையில் பெரிய சிக்கலான நிலைமையில் இருக்குது. இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு நாம் இது தொடர்பாக என்ன மாதிரி ஜிஎஸ்டி அப்படி மூலம் அறிவிச்சிருக்கோம். இந்த மூலம் அறிவிச்சிருக்கோம். வருவார் சில நேரம் வந்து பார்க்கலாம். சரி உங்களுடைய தென்னை பயிற்சியை மேலும் விரிவாக்கி இந்த நாட்டிற்கும் எங்கள் சமூகத்திற்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய, இந்த நாட்டை முன்னேற்றக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த தெங்கு பயிற்சிகள். அதாவது வியாபார பயிற்சிகள் செய்வாங்க. தேயிலை, தென்னை, ரப்பர். தேயிலை, தென்னை, ரப்பர் இந்த 3 பயிற்சியும் வியாபாரம் முக்கியமானது. அந்த பயிற்சிகளில் நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. உங்களோட பயிற்சியை மேலும் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். விடைபெறுகின்றோம். சந்திப்போம். நன்றி தாஜ்முல் அவர்களே. நன்றி. வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மனத்தியால் செய்தியாளர்கள். அனுராதபுரம் மற்றும் ஊரகம் பலாறு பிரதேச பிரிவில் அசரிக்காம பகுதிகளில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அனுராதபுரம் மத்திய ஊரகம் பலாறு பிரதேச பிரிவில் அசரிக்காம பகுதிகளுக்கு இரவு நேரங்களில் நுழையும் காட்டு யானைகள் தென்னை மரங்களை நாசம் செய்து வருகின்றன. காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இரவு நேரங்களில் நுழையும் காட்டு யானைகளினால் தாம் மிகுந்த அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய நாசமாக்கிட்டே போகுது. போன அப்புறம் தான் ஒரு 40-50 பக்கம் இந்த நேற்று வந்து இரவு வந்து ஒரு 50 மரத்துக்கு மேலே படம் வந்து காய்கார மரத்தை கிடைக்கும். தொடர்ந்து சர்வதேச செய்தி. ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட